رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد اقرأ باسم ربك الذي خلق. وقال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. விழுகின்ற போதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்களின் மீதும் குறிப்பாக இந்த புனிதமான அவையிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் உண்டாகட்டுமாக. அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, தம்பி கொஞ்சம் அமைதியா இருப்பா. யாருப்பா அது பேசுறா? கொஞ்சம் அமைதியா இருப்பா. மேன்மையான சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் நாம் எல்லாம் ஒரு நோன்பு திறக்கின்ற ஒரு புனிதமான அவையிலே அமர்ந்திருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய நோன்பை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. இந்த ரமலான் மாதத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக சொர்க்கத்தை நாம் கேட்க வேண்டும், நரகத்திலிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த ரமலான் மாதத்திலே நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்க வேண்டும், நரகத்திலிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு தொழுகையிலேயும் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம், சொர்க்கத்தை கேட்கின்றோம். அருமையானவர்களே, சொர்க்கம் ஒரு 4 நபர்களை அது பிரியப்படுகின்றது. சொர்க்கம் 4 நபர்களை அது தேடிக்கொண்டிருக்கின்றது, எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொர்க்கம் 4 நபர்களை, 4 மனிதர்களை அது எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒன்று, தாலில் குர்ஆன், குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பவர். அருமையானவர்களே, குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பவரை சொர்க்கம் தேடிக்கொண்டிருக்கின்றது, சொர்க்கம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, அல் குர்ஆன் ஷரீஃப் என்பது ஒரு சாதாரணமான வேதம் அல்ல. இந்த மனித குலத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அருளப்பட்ட ஒரு இறுதி வேதம் தான் அல் குர்ஆன். இந்த உலகத்திலே எத்தனையோ வேதங்கள் வந்தது, தடம் தெரியாமல் போய்விட்டது. அருமையானவர்களே, இந்த உலகத்திற்கு எத்தனையோ வேதங்கள் வந்தது, எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு வேதம் கொடுக்கப்பட்டது. இன்ஜீல் வேதம், தௌராத் வேதம், ஜபூர் வேதம், இப்படி கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்று அவைகள் எல்லாம் இருக்கின்றதா என்று சொன்னால் அது இல்லை. 1400 ஆண்டுகள் ஒரு புள்ளி கூட மாறாத ஒரு வேதம் அது இருக்கின்றது என்று சொன்னால் அது நம்முடைய திருக்குர்ஆனாக மட்டுமே இருக்கும். அருமையானவர்களே, குர்ஆன் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புதம். திருக்குர்ஆன் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி
அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புதம். அந்த குர்ஆனை நாம் எப்படி அதை பயன்படுத்துகின்றோம், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு காலத்திலே நாம் தெருக்களிலே சென்றால் குர்ஆன் ஓதுகின்ற சப்தங்கள் ஆங்காங்கே கேட்டுக்கொண்டே இருக்கும். குர்ஆன் ஓதுகின்ற சப்தம் எல்லா வீடுகளிலேயும் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் இன்று அந்த திருக்குர்ஆன் ஓதப்படுகின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. இன்று குர்ஆனை மேற்கத்திய நாடுகள் எல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றது. இன்று அல் குர்ஆனை மேற்கத்திய நாடுகள் எல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் மட்டும் அந்த குர்ஆனை ஓதத் தெரியாதவர்களாக, அந்த குர்ஆனை நாம் ஓதத் தெரியாதவர்களாக, அந்த குர்ஆனை நாம் சிந்திக்காதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக இறக்கிய வசனம் இக்ரா, நபியே நீங்கள் ஓதுங்கள், நபியே நீங்கள் ஓதுங்கள், நபியே நீங்கள் ஓதுங்கள் என்ற வசனம் தான் முதலாக அல்லாஹ் தஆலா பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹியாக இறக்கினான் என்று சொன்னால் அது குர்ஆன் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே 3 வஸ்துக்களை பார்த்து கொண்டு இருந்தாலே நன்மை கிடைக்கும். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே 3 வஸ்துக்களை நாம் பார்த்து கொண்டு இருந்தாலே நன்மை கிடைக்கும். ஒன்று காபா. நாம் காபாவை பார்த்து கொண்டு இருந்தாலே நன்மை, நமக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை எழுதுகின்றான். அதை போல பெற்றெடுத்த தாயை கருணையோடு நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அதற்கு நன்மையை தருகின்றான். பெற்றெடுத்த தாயை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அதற்கும் நன்மையை தருகின்றான். குர்ஆனை நாம் பார்த்தாலே நமக்கு நன்மை கிடைக்கும். அருமையானவர்களே, அல் குர்ஆன் ஷரீஃபை நாம் பார்த்தாலே நமக்கு நன்மையை அல்லாஹ் எழுதி கொண்டே இருப்பான். இன்று நமது ஊரிலே அல் குர்ஆன் ஷரீஃபை யாரும் தெரியாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக மிக சிறப்பான முறையிலே நமது ஊரிலே மக்தப் மதரசாக்கள் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நமது ஊரை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். அல்லாஹ் நமது ஊரை கபூல் செய்து விட்டான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். பெண்களுக்கு தனியாக, ஆண்களுக்கு தனியாக, முதியோர்களுக்கு தனியாக, பெரியோர்களுக்கு தனியாக, இப்படி அனைவர்களும் யாரும் குர்ஆனை கற்காமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக நமது ஊரிலே மிக சிறப்பான முறையிலே மக்தப் மதரசாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வல்ல ரஹ்மான் அதை பொறுத்துக் கொள்வானாக. அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கரா ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேதத்தில் நின்றும் ஒரு எழுத்தை எந்த ஒரு மனிதன் ஓதுகின்றானோ, அல்லாஹ்வினுடைய வேதத்தில் நின்றும் ஒரு எழுத்தை எந்த ஒரு மனிதன் ஓதுகின்றானோ, ஃபலஹு பி ஹஸனா வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, ஓதியவருக்கு நன்மை உண்டு, அந்த நன்மை 10 மடங்காக அவருக்கு கொடுக்கப்படும். யார் ஒரு எழுத்தை ஓதுகின்றாரோ அதற்கு 10 நன்மைகள் வழங்கப்படும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, குர்ஆனிலே சொல்ல
கணவன் மனைவியினுடைய குடும்பவியலா, அனைத்தையும் பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் வீடுகளை மண்ணறைகளாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள், உங்கள் வீடுகளை நீங்கள் கபர்களாக ஆக்கி விடாதீர்கள். எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுகின்றான். நாம் குர்ஆனை ஓதினால் ஷைத்தான் நம்மை விட்டும் விரண்டோடுகின்றான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, அந்த குர்ஆனை எந்த மனிதர் ஓதிக்கொண்டிருக்கின்றாரோ அவரை பார்த்து அவரை சொர்க்கம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது, சொர்க்கம் அவரை நேசித்துக் கொண்டிருக்கின்றது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வல்ல ரஹ்மான் அந்த குர்ஆனை ஓதக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. ரப்பனா தகப்பல் மின்னா ஸலாத்தனா வஸியாமனா வகியாமனா வருக்குஅனா வசுஜூதனா வதகஷ்ஷுஅனா வதம்மிம் தக்ஸீரி அமாலினா வதஜாவஸ் அன்னா சய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார். கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்கள் செய்த பாவம், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், எங்களுடைய குடும்பத்தார்கள், எங்களுடைய மனைவி மக்கள், எங்கள் மஹல்லாவாசிகள், ஜமாத் பெருமக்கள், உலக முஸ்லிம்கள் செய்த எல்லா பாவத்தையும் ரப்பே ரஹ்மானே நீ மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய கஷ்டங்கள் பலா முசீபத்துகளை எல்லாம் தூராக்கி எங்களுக்கு சுபிட்சமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுடைய நாட்டங்களையும் எங்களுடைய தேட்டங்களையும் நீ நிவர்த்தி செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், உலக முஸ்லிம்களுக்கு ஒரு அமைதியையும் நிம்மதியையும் தந்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், யூதர்களை விட்டும் முஷ்ரிக்கீன்களுடைய சூழ்ச்சியை விட்டும் ரப்பே ரஹ்மானே இந்த இஸ்லாமிய பெருமக்களை நீ பாதுகாத்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அருமையானவர்களே, தனித்தனியாக துஆ செய்து கொள்ளுங்கள்.